கிளிநொச்சி மதுபான சாலை விவகாரம் சிக்கினார் விக்னேஸ்வரன். 16 மாணவர்களுடன் சிக்கிய 2 மாணவிகள், போலீசார் அதிரடி. அனுர அரசில் நியமனம் பெற்ற ஒரே வாரத்தில் ஓய்வு பெறும் நபர். இலங்கையில் அரிய வகை இளஞ்சிவப்பு நிற நாகப்பாம்பு. அன்று கோட்டா செய்ததையே இன்று அனுரவும் செய்கின்றார். ஜாலில் நேர்ந்த சோகம், காதலால் மனவிரக்தியடைந்த யுவதி உயிர் மாய்ப்பு. கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு தானே சிபாரிசு கடிதம் வழங்கியதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க அரசினால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வளைத்து போட ரணில் விக்ரமசிங்கே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் ரணில் அரசில் பல தமிழ் எம்பிக்களும் மதுபான சாலை உரிமம் பெற்றதாக தகவல் வெளியானது. இலங்கை தமிழரசு கட்சி, EPTP, ரெலோ உள்ளிட்ட கட்சிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக விக்னேஸ்வரனின் பெயரும் இதில் பேசப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் எனது மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் கிளிநொச்சியில் மதுபான சாலை அமைக்க பெண்ணொருவர் சிபாரிசு கடிதம் கேட்டார். அதற்கான சிபாரிசு கடிதம் வழங்கினேன், அவ்வளவுதான். அதற்கு பின்னர் என்ன நடந்தது என எனக்கு தெரியாது என விக்னேஸ்வரன் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் பழுது பார்க்கும் இடத்தில் நடைபெற்ற முகநூல் ஊடாக ஒழுங்கமைக்கப்பட்ட களியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட 18 பாடசாலை மாணவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு வாழைத்தோட்டம் பிரதேசத்தில் உள்ள வாகனங்கள் பழுது பார்க்கும் இடத்தில் இந்த களியாட்டம் இடம்பெற்றுள்ளது. அது தொடர்பில் ராகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கொட்டாஞ்சேனை, புழுமண்டல், தெமட்டகொடை, வெல்லம்பட்டி மற்றும் கொலன்னாவ ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 15 முதல் 19 வயதிற்குட்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 மாணவர்களும் 2 மாணவிகளும் காணப்படுவதாக தெரிவித்த போலீசார் அவர்கள் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டதாகவும் கூறியுள்ளனர். சந்தேக நபர்களை ராகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். டிசம்பர் மாதம் ஓய்வு பெறவிருந்த அமைச்சின் செயலாளர் நாளைய தினம் ஓய்வு பெற தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது ஓய்வு தொடர்பான ஆவணங்கள் ஓய்வூதியத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு டிசம்பரில் ஓய்வு பெற இருந்த அவர் கடந்த வாரம் பொறுப்பேற்றுக் கொண்டதால் புதிய அரசாங்கத்தால் அமைச்சக செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்த வருடம் டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி ஓய்வு பெறவிருந்த போதும் தனிப்பட்ட விடயம் காரணமாக இன்று முதல் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை சம்பந்தப்பட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சிலர் புகார் தெரிவித்ததால் அவர் ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அம்பலாங்கொடை வத்துக்கெதர ஆதாதொல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் முற்றத்தில் இருந்து அரிய வகை இளஞ்சிவப்பு நிற நாகப்பாம்பு ஒன்று பிரதேசவாசிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இளஞ்சிவப்பு நிற நாகப்பாம்பானது 18 அடி நீளமுடையதாகும். இந்த நாகப்பாம்பு தெகிவளை மிருகக்காட்சி சாலையின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தெகிவளை மிருகக்காட்சி சாலையின் அதிகாரிகள் இது தொடர்பில் தெரிவிக்கையில், இந்த அரிய வகை இளஞ்சிவப்பு நிற நாகமானது நாட்டில் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இவ்வாறான அரிய வகை நாகப்பாம்புகள் பிறக்கும். எனவே இதனை வனப்பகுதியில் விட்டுவிடாமல் பாதுகாப்பாக தெகிவளை மிருகக்காட்சி சாலையில் வைத்திருப்பது அவசியமாகும். ஏனெனில் வனப்பகுதியில் உள்ள ஏனைய மிருகங்கள் இந்த அரிய வகை நாகப்பாம்பை வேட்டையாடுவதற்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அண்மை கால தீர்மானங்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது தேர்தலுக்கு பின்னர் எடுத்த தீர்மானங்களை ஒத்தவை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்த அழுத்தகமே தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் அவரும் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு சொந்தமான 993 வாகனங்களை ஏனைய திணைக்களங்களுக்கு பகிர்ந்தளித்தார். அத்துடன் மதிய உணவு இடைவேளைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையும் குறைத்து பால், தேநீருக்கு பதிலாக சாதாரண தர தேநீர் வழங்கி ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக சிறிய வீடொன்றில் தங்கியிருந்தார் என முன்னாள் MP சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் அதிக எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அரசாங்கம் உருவாக்கப்பட்டாலும் அவ்வாறான அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வது கடினம் என தெரிவித்த மஹிந்தான அழுத்தகமே கோட்டபாயவுக்கும் இதுவே நேர்ந்தது எனவும் கூறியுள்ளார்.
யாழில் தனது சகோதரியை அவரது காதலன் விட்டுச் சென்றதால் மனவிரக்தி அடைந்த யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து இன்றைய தினம் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். இதன்போது கோண்டாவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் லோஜினி என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் குறித்த யுவதியின் சகோதரி அவரது காதலருடன் சென்றுள்ளார். பின்னர் நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு வந்து இருவரும் பிரிந்து செல்வதாக முடிவெடுத்து பிரிந்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் பிரிந்து சென்ற சகோதரி நேற்றைய தினம் மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாயார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மகளை பார்க்க சென்ற வேளை வீட்டில் இருந்த மகள் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.